தொடக்கம் ஆகஸ்ட் 18, 1945. இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்தது. ஜப்பான் சரணடைந்தது. அந்த குழப்பமான காலத்தில் தைவானின் தைஹோகு விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் புறப்பட்டது. அதில் இருந்தவர் இந்தியாவின் மிகத் துணிச்சலான புரட்சித் தலைவர். சில மணி நேரங்களில் செய்தி பரவியது. விமானம் விபத்துக்குள்ளானது. சுபாஷ் சந்திர போஸ் உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது. ஆனால் அது உண்மையா? உடல் எதுவும் பொதுமக்களுக்கு காட்டப்படவில்லை. பொது இறுதி நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. கேள்விகள் மட்டும். இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மறைவு மர்மக்கதை. அண்டர்ஸ்கோர் 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 underscore 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 நேதாஜி யார்? சுபாஷ் சந்திர போஸ் சாதாரண சுதந்திர போராட்ட வீரர் அல்ல. அவர் துணிச்சலானவர், திடமானவர், சமரசம் செய்யாதவர். மகாத்மா காந்தி அஹிம்சையை நம்பிய போது போஸ் ஆயுதப் போராட்டம்தான் இந்தியாவை விடுவிக்கும் என்று நம்பினார். அவர் கூறிய புகழ்பெற்ற வார்த்தைகள், எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் மற்றும் ஜெர்மனியின் ஆதரவுடன் இந்திய தேசிய இராணுவத்தை INA உருவாக்கினார். அவரின் இலக்கு தெளிவானது, பிரிட்டிஷ் ஆட்சியை ஆயுதத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவது. ஆனால் 1945 ஆம் ஆண்டில் உலகப் போர் முடிவடைந்தது. அங்கேயே மர்மம் தொடங்குகிறது. underscore 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 and registries underscore 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 அதிகாரப்பூர்வ விளக்கம். விமான விபத்து கோட்பாடு. ஜப்பானிய பதிவுகளின்படி 1945 ஆகஸ்ட் 18 அன்று போஸ் தைஹோகுவில் இருந்து ஒரு ஜப்பான் இராணுவ விமானத்தில் பயணம் செய்தார். புறப்பட்ட சில நிமிடங்களில் இயந்திரக் கோளாறு ஏற்பட்டது. விமானம் விபத்துக்குள்ளானது. போஸ் தீக்காயங்களால் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது என்றும் சாம்பல் ஜப்பானில் உள்ள ரென்கோஜி கோவிலில் பாதுகாக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டது. அதுவே உண்மையா? பல சந்தேகங்கள் எழுந்தன. உடனடி மரணச் சான்றிதழ் இல்லை. சர்வதேச சுயாதீன உறுதி இல்லை. உடலின் புகைப்படங்கள் இல்லை. சாட்சிகளின் வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருந்தன. underscore 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 இன்டப்பித்தார் என்ற கோட்பாடு. சிலர் இந்த விபத்து நாடகமாய் அமைக்கப்பட்டது என்று நம்புகின்றனர். இந்த கோட்பாட்டின்படி போஸ் சோவியத் ஒன்றியத்திற்கு தப்பிச் சென்றிருக்கலாம். ஏனெனில் அவர் ஜெர்மனி மற்றும் ஜப்பானுடன் தொடர்பு வைத்திருந்தார். பிரிட்டிஷாரால் பிடிக்கப்பட்டால் துரோகம் குற்றச்சாட்டில் வழக்கு சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். சில உளவுத்துறை தகவல்கள் அவர் சோவியத் ஆதரவை நாடியதாக கூறுகின்றன. ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. underscore 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 hardescore underscore underscore dash கும்னாமி பாபா மர்மம். பல ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு அதிர்ச்சிகரமான கோட்பாடு வெளிவந்தது. உத்தரப்பிரதேசத்தில் கும்னாமி பாபா என அழைக்கப்பட்ட ஒரு சந்நியாசி 1985 வரை ரகசியமாக வாழ்ந்தார். அவரே நேதாஜி என்று சிலர் கூறினர். காரணங்கள்: அவரது கையெழுத்து போஸுடன் ஒத்திருப்பதாக கூறப்பட்டது. INA பற்றிய ஆழ்ந்த அறிவு இருந்தது. போஸுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பொருட்கள் அவரிடம் இருந்தன. ஆனால் DNA சோதனைகள் உறுதி செய்யவில்லை. underscore 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 underscore
அண்டர்ஸ்கோர் 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 அரசு விசாரணைகள். இந்திய அரசு பல விசாரணைகள் நடத்தியது. 1956 ஷா நவாஸ் கமிட்டி விமான விபத்தில் மரணம் என கூறியது. 1970 கோஸ்லா கமிஷன் அதையே ஆதரித்தது. 2005 முகர்ஜி கமிஷன் விமான விபத்து உட்பாட்டை நிராகரித்தது. ஆனால் அரசு அதன் அறிக்கையை ஏற்கவில்லை. மர்மம் தொடர்கிறது. ஏன் இந்த மர்மம் முக்கியம்? இது ஒருவரின் மரணம் பற்றிய கேள்வி மட்டும் அல்ல. இது தேசிய நினைவகம் பற்றியது, வரலாற்று உண்மை பற்றியது, அரசியல் வெளிப்படைத்தன்மை பற்றியது. நேதாஜி ஒரு தலைவர் மட்டுமல்ல, அவர் எதிர்ப்பின் சின்னம். சக்தி வாய்ந்த முடிவு. சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறந்தாரா அல்லது வரலாற்றின் நிழல்களில் மறைந்தாரா? உண்மை இன்னும் இரகசிய ஆவணங்களில் மறைந்திருக்கிறதா? தெளிவான ஆதாரம் கிடைக்கும் வரை இந்த மர்மம் தொடரும். கல்லறை இல்லாத தலைவர், முடிவில்லாத கதை, வரலாற்றில் இன்னும் திறக்கப்படாத அத்தியாயம். இது ஒரு மறைவு மட்டுமல்ல, இது வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று.